கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, ஒரு அற்புதமான புது வருஷம் பிறக்க போறது. 2025 பிறக்க போறது. இந்த 25 அப்படிங்கிறது 2025ங்கிறது என்ன என்ன மாற்றங்களை தரப்போறது அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். இப்போ நம்மளுடைய சேனல்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன என்ன பலன்கள் நடக்க போறது அப்படின்னு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நமக்கு இந்த ஆண்டுடைய பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய சில மாசங்கள் இருக்கு. அது மார்ச் மாசம் சனி பெயர்ச்சி நடக்கிறது பாருங்க. இந்த ஆண்டு 3 பெயர்ச்சிகள். அந்த 3 பெயர்ச்சியில ஒரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி. அந்த குரு பெயர்ச்சி மே 14ஆம் தேதி. இன்னொன்று சனி பெயர்ச்சி. அது மார்ச் மாசமே வந்துடுது. 2025ல மார்ச் மாசம் 29ஆம் தேதி ராத்திரி 11 மணி 1 நிமிஷத்துக்கு சனி பெயர்ச்சி. மூணாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பயிற்சி ராகு கேது பயிற்சி. இது 2025ல மே 18 வருது. இதுதான் மேஜர் பிளானட்ஸ் உடைய டிரான்சிட். அதுபோக மற்ற பிளானட்ஸ் உடைய டிரான்சிட் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். டெய்லி சந்திரன் மாறுவர், மாசக்கோள்கள் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இந்த மேஜரா இருக்கக்கூடிய சனியுடைய பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி முக்கியம். இதை நம்ம பேஸ் பண்ணி தான் பலன்கள் எடுக்க போறோம். இதுல சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் சஞ்சரிக்க போறா சேர்ந்து. அதாவது சனி பகவான் மீனராசிக்குள்ள என்ற ஆகிறார். அது மார்ச் மாசம் எண்டில் அந்த 29ஆம் தேதி அவர் என்று ஆன பிறகு அங்க ஏற்கனவே ராகு பகவான் இப்போ கும்ப ராசியை நோக்கி வந்துட்டு இருக்கார். அவர் மே மாசம் தான் பயிற்சி பாருங்க. அப்ப இடைப்பட்ட நாட்கள் ஒரு 50 நாட்கள் அவர்கள் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. அப்படி அவர்கள் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம உலகத்துடைய பல நாடுகள்ல, அதாவது நிலநடுக்கங்கள் வருவதோ, இயற்கை சீற்றங்கள் வருவதோ, பூமி பிளந்து போவதோ, கடல் நீர் ஊருக்குள் வருவதோ, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனைகளோ, அதே மாதிரி நோய் பிரச்சனைகளோ, பெரிய நோய் ஒன்று ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ உலகத்தில் ஏற்படலாம். உலக அளவு ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழகத்திலேயே கூட நம்ம என்ன நினைக்கிறோம், மீனராசிக்குள்ள இந்த 2 கிரகங்கள் சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர்ல மதுரை, போடி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்கள், அதாவது பழைய பாண்டிய நாடு நம்ம சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்கும் பாருங்க. அங்க இப்ப இருக்கக்கூடிய மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களில் பாதிப்பு உண்டாகலாம். அது எந்த விதமான இயற்கை சீற்றமாக வரப்போகிறதோ, என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போறதோ, ஏதோ ஒரு பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஆக நம்ம கூடுதல் கவனமும் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஸோ 2025ல முக்கியமான விஷயம், ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான். அவர் தான் அந்த 2025 9ஆம் எண் வருவார்கள் கூட்டுத்தொகை அதிபதி செவ்வாய். அவர் நீச்சமாக இருந்துதான் வருஷம் பிறக்கிறது. அப்ப சகல ஜீவராசிகளும் சகல ஜனங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டுதான் 2025 அப்படின்னு மறுக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் இது பொது பலனாக இருந்தாலும் நட்சத்திர ரீதியாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நன்மைகள் தருமே. இந்த வருஷம் பல மாற்றங்கள் வருமே. அது என்ன மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எனது அருமை அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே, நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மே 18 வரைக்கும் ஒரு பலன் இருக்கு. அதற்கு பிறகு ஒரு பலன் மாறுகிறது. முதல்ல மே 18க்குள்ளேயே பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவாளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில சமயம் விரோதிகள் இருப்பார்கள், நமக்கு எதிராக பல பிரச்சனைகள் செய்யக்கூடிய விரோதிகள் இருப்பார்கள். அந்த விரோதிகள் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க. இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு பின்னால முகத்துக்கு முன்னால நம்மளை புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. முதுகுக்கு பின்னால எப்படா டைம் வரும் இவனை அழிக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு காணாமல் போகக்கூடிய நேரம் இப்போ உங்களுக்கு நடக்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவாளுக்கு. அதே மாதிரி நல்ல தன வருமானம் இப்போ சேரும். பூர்வீக சொத்துக்கள் சேரக்கூடிய வருஷம் 2025 அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவாளுக்கு. ஆபீஸ்ல ப்ரொமோஷன் எதிர்பார்க்கிற பலருக்கு அந்த ப்ரொமோஷன் குறித்த செய்தி வரப்போறது. அதே மாதிரி இந்த வருஷம் சிலருக்கு லாங் டிராவல் அமையும். ஒரு ஃபாரினுக்கு டூர் போறது,
இல்ல வேலை நிமித்தமாக வெளிநாடு போறது, அப்படிப்பட்ட அமைப்புகள் உண்டு. அரசு வேலையில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் பலருக்கு இந்த ஆண்டு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போறது, அந்த சூழ்நிலை உண்டு. சார் நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றேன், எனக்கு அது கிடைக்குமா அப்படி கேட்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம்ல பிசினஸ் பண்றீங்க, ஒரு தள்ளுவண்டி வியாபாரம் பண்றீங்க, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டுல வியாபாரம் செழிக்கும். அதே போல நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு சொந்த கார் வாங்குவீங்க, சொந்த வீடு வாங்குவீங்க. அந்த அமைப்பு இந்த ஆண்டு கூடி வருகிறது. வேலையிலே சிலருக்கு சில நெருக்கடிகள் இருக்கும், இருந்து நிவர்த்தி ஆகும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் துர்க்கை வழிபாடு செய்யணும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் துர்க்கை வழிபாடு செய்கிற போது நல்ல நிம்மதி கிடைக்கும். சில பேர் வெளிநாடுகளில் இருப்பள், அந்த வெளிநாடுகளில் இருக்கும்போது அங்கே சிலருக்கு அங்கே வேற ஏதோ சில சிக்கல்கள், பாஸ்போர்ட் ப்ராப்ளமோ விசா ப்ராப்ளமோ வேற ஏதோ ப்ராப்ளங்களோ நடக்கிறதுனா எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு துர்க்கை அம்மன் வழிபாடு நீங்க செய்யணும். அது நல்ல வெற்றியை கொடுக்கும். செயற்கை முறை கருத்தரித்தலிலே அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் பலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பும் இப்ப கூடி வருது. நிறைய பேருக்கு இப்ப பேக் பெயின் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் பலருக்கு இப்ப பேக் பெயின் இருந்துகிட்டு இருக்கும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இதெல்லாம் இப்போ நடந்திருக்கக்கூடிய உங்களுக்கு பிரச்சனைகள். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டுடைய செகண்ட் ஹாஃப்ல சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் தவறான விஷயங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுல மட்டும் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஆன்லைன் மோசடியில பலர் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு அஸ்வினி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு. அதனால அதுல கவனமாக இருங்க. அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் இவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த ஆண்டு நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அது. கல்யாண விஷயம் கூடி வரும். அஸ்வினி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு கல்யாணம் கூடி வரும். குடும்பத்துல நல்ல குதூகலமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷம், அந்யோன்யம் பெருகும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. ஹெல்த்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது மிக முக்கியமான விஷயம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்படி அதாவது உங்களுக்கு நல்லது. எப்பொழுதும் பரபரப்பாக செயல்படுவீர்கள். இதுவரை கட்டுண்டு கிடந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள், ஏதோ உங்களை கட்டி போட்ட மாதிரி இருந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இப்பொழுது வீறு கொண்டு எழத் தொடங்குவீர்கள். பழைய வேகம் உங்களுக்கு இருக்கும். பல காரியங்களை சாதிப்பதற்கு நீங்கள் இறங்குவீர்கள். உங்களுடைய அசாத்திய திறமை, அசாத்திய வேகத்தை கண்டு பலர் அசந்து போவார்கள். எதிரிகள் பயப்படுவார்கள். பழைய கோர்ட் கேஸ் பிரச்சனைகளை எல்லாம் உறங்கி கிடந்தவைகளை தூசு தட்டி எழுப்பீர்கள். பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு 2025 ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. இந்த ஆண்டுல ஒவ்வொரு நாளுமே நீங்க என்ன பண்ணலாம், ராகு காலம் வருகிற போது துர்க்கை வழிபாட்டு மேற்கொள்ளலாம். ஒவ்வொரு நாள் ராகு காலத்தில் நீங்க துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அப்படி மேற்கொண்டால் எதிர்பார்க்கிற வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில தேடி வரும். இது நாள் வரை இருந்த மனக்கவலைகள் உங்களுக்கு மறைய போகுது. எப்போ நல்ல காலம் பிறக்குமோ, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா, எப்படி இருக்க போறது புத்தாண்டுல அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த அஸ்வினி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக 2025 பிறக்க போகிறது. நன்மைகள் பெருகும் நல்ல ஆண்டு. எனதருமை பரணி நட்சத்திர அன்பர்களே, 2025 வெற்றிகரமாக இருக்க போகிற நட்சத்திரங்களில் பரணி நட்சத்திரமும் ஒன்று. பரணி நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு உண்டு. பரணி பாடுதல் அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல சொன்னாங்க. பரணி நட்சத்திரம் சொன்னாலே கொற்றவை துர்க்கை ஞாபகம் வரணும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பொழுதுமே துர்க்கை வழிபாடு செய்துகிட்டே வரணும். அப்படி துர்க்கையை வழிபட 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 உங்கள் வாழ்க்கை வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கும். 2025 ஒரு மகிழ்ச்சியான ஆண்டா பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இருக்க போறது. பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகுந்த யோகங்களை செய்ய போகிறார். உங்க ராசிக்கு லாபத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். லாபத்துல சுக்கிரன் இருக்காருன்னு சொல்லும் போதே மிகப்பெரிய லாபங்கள் உங்கள் வாழ்க்கையில வரப்போறது.
உங்களுடைய நல்ல நோக்கங்கள் என்னென்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீர்களோ அதெல்லாம் நல்லபடியா நடக்க போறது. ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, அது சால்வ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, ஹெல்த் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். குடும்பத்துல ஒரு மனக்கவலை இருந்து கொண்டிருக்கிறதா, அந்த மனக்கவலை மறையும். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை நோக்கி உங்களுடைய முயற்சிகள் இருக்கணும். ஏன் முயற்சிகள் இருக்கணும்னு சொல்றேன். வருஷம் துவங்குகிற போது சுக்கிரன் சனியுடைய சம்பந்தம் இருக்கிறது. இந்த சுக்கிரன் சனியுடைய சம்பந்தம் என்ன கிடைக்குன்னா, நல்ல பொருள் வரவை கொடுக்கும். நீங்க ஆகச்சிறந்த பணக்காரர்கள் யாரை பார்த்தாலும் பல பணக்காரர்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கிறது. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய ஜாதகத்துல மகர ராசி கும்பராசியில் இருப்பதோ, இல்ல சனி பகவானுடைய நட்சத்திரங்களில் இருப்பதோ, சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், இதுல சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பதோ, சுக்கிரன் சனி சேர்ந்திருப்பதோ மிகப்பெரிய தன்வந்தர்களை, வாழ்க்கையில வசதியான மனிதர்களை உருவாக்கி விடுறது. அந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கும்போது இப்படி பலன். அப்ப சனியுடைய வீட்டுல சுக்கிரன் இருக்காரு வச்சுக்கோங்க. இப்ப சனியுடைய வீட்டுல சுக்கிரன் இருக்கார். இதுவும் கிட்டத்தட்ட 50% நமக்கு நல்ல பலனை கொடுக்கிறது, நல்ல பொருள் வரவை தருது. அதை விட சுக்கிரன் சனி இணைந்து இருப்பது, ஒருத்தர் பார்க்கிறது, மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். இந்த ஆண்டு சுக்கிரனும் சனியும் ஒன்று சேர்ந்து வருஷம் பிறக்கிறது. உங்க ராசிநாதன், உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிர பகவானும், உங்களுடைய லாபாதிபதி சனி பகவானும் சேர்ந்து, அதாவது நீங்கள் அமரக்கூடிய ராசிக்கு லாபாதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவானும் சேர்ந்து அவர்கள் காலபுருஷ தத்துவத்துடைய 11வது வீட்டில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய வசதி படைத்தவர்களாக உங்களை ஆக்கப் போகிறது. உங்களுடைய செல்வ வரத்து பெருக போகிறது. மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார வரவு வந்து சேரும். குடும்ப வாழ்க்கையில் அங்கங்க சில சீர்திருத்தங்கள் பண்ண வேண்டியிருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். நீங்க பெற்ற பிள்ளைகளே சில நேரம் உங்களுக்கு எதிராக பேசுவார்கள், சில நேரம் கோவப்படுவாங்க. அதெல்லாம் சில மாறுபாடு இருக்கலாம். ஆனால் எல்லாரும் உங்க மேல ஒரு கன்சர்ன், ஒரு அன்போடு இருப்பார்கள். அதே மாதிரி திருமண விஷயங்கள், நீங்க ஒரு திருமண விஷயத்தை முடிவு பண்றீங்க. பல பரணி நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த ஆண்டு கலப்பு திருமணம் செய்து கொள்வார்கள். உங்களுடைய கலப்பு திருமணத்திற்கு சில குடும்பங்கள்ல வந்து பேரண்ட்ஸ் சைடுல, பெரியவங்க சைடுல எதிர்ப்பு இருந்து நிவர்த்தி ஆகும். அப்படிப்பட்ட அமைப்பும் இந்த ஆண்டு உண்டு. ஆரம்பத்தில் எதிர்ப்பு இருக்கும், பிறகு அது நிவர்த்தி ஆகும். பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலை கிடைக்கிறது சாதாரண வேலையா இல்லாம பொருளாதார ரீதியாக உங்களுக்கு உயர்வு தரக்கூடிய, நல்ல பண வருமானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வேலையாக உங்களுக்கு இருக்க போகிறது. நிறைய பேருக்கு வைரம் வாங்கக்கூடிய யோகம், நல்ல தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம், அதெல்லாம் இப்ப பெறுகிறது. சுக்கிரன் சனியுடைய சேர்க்கை தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கிறது. புதிய ஆப் நீங்க உருவாக்குறது, அதே மாதிரி கம்யூனிகேஷன் செக்டார்ல பெரிய வெற்றிகளை பெறுவது, ஜவுளித்துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய வளர்ச்சி கொடுப்பது, பரணி நட்சத்திரத்துக்காரர்கள் பலருக்கு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைப்பது, கிராபிக்ஸ் டிசைனிங் துறைகளை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பது, அப்படின்னு பெரிய பெரிய வெற்றிகள் வரப்போறது. உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் சில ஹெல்த் ப்ராப்ளம் இருந்து பின்னால் அது நிவர்த்தி ஆகும். இந்த ஆண்டுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில ஹெல்த் இஷ்யூஸ் தெரியும், பிறகு அது நிவர்த்தி ஆகும். ஒரு நல்ல ஆண்டாக இருக்கு. பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த பிஸ்னஸ்ல அரசு உதவி இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த நல்ல முன்னேற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு படிப்புக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அதே போல பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கக்கூடிய பல பெண்கள், பரணி நட்சத்திர பெண்கள் விவாகரத்தை நோக்கி இந்த ஆண்டு செல்வார்கள். அப்படிப்பட்ட அமைப்பும் பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இருக்கிறது. நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றம், சுய மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. யாருக்கும் நாங்க அடிமை இல்லை என்று நிரூபித்து காட்டுவது, அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பொருள் வரவுங்கிறது ஒரு திருப்தியை தரப்போறது. நீங்க உங்களுக்கு உங்களுடைய
எதிர்பார்க்கிற பொருள் வரவு, தங்க நகை வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் நல்ல முறையில் இருக்கிறது. நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்துக்காரர்கள் கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதும் நல்லது. சிலருக்கு வீடு மாறக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு ஏற்படலாம். ஸோ இது நல்ல விஷயமா இருக்கு. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நல்ல வளர்ச்சி வரும் தெரிகிறது. பரணி நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த ஆண்டு தொட்ட காரியங்கள் துலங்க, நீங்கள் வெற்றிகள் அதிகமாக பெற நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மனை இந்த ஆண்டு வழிபடணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்திலே துர்க்கைக்கு அர்ச்சனை செய்து வழிபடுகிற போது பரணி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு 2025 ஒரு பொற்காலமாக அமையும். எனதருமை கிருத்திகை நட்சத்திர அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சுபமான ஆண்டாக இருக்க போறது. இந்த ஆண்டுல மிகப்பெரிய யோகங்கள் உங்களுக்கு வந்து சேருது. பல கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மிக முக்கியமாக நான் நினைப்பது பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஆண்டாக இது இருக்க போறது. இது நாள் வரைக்கும் வீடு வாங்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். நான் எவ்வளவோ இருக்கு சார், எனக்கு வீடு மட்டும் வாங்க முடியல சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு வருது. சில பேர் இதுல என்ன பண்ண போறீங்கன்னா, பழைய வீட்டை விற்பீங்க. அந்த பழைய வீடுங்கிறது மூதாதையர் சொத்தா இருக்கும். மூதாதையருடைய சொத்துக்களை விற்கக்கூடிய வித்து அதுல ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ நீங்க எதிர்பார்ப்பதை விட ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறது. அந்த லாபத்தை நீங்க வச்சு ஒரு புது வீடு, புது சொத்து வாங்கக்கூடிய யோகம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட போகுது. இது அமைப்பு ஒரு நல்லா இருக்கு. அதே நேரத்துல கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் கூட கொஞ்சம் எதுல கவனம் செலுத்தணும் இந்த ஆண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வண்டி வாகனங்கள்ல கவனமா போயிட்டு வரணும். அதுல சிலருக்கு வந்து வண்டி வாகனங்களினால் பிரச்சனை இருக்கு. நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க. இரவு நேரத்து பயணத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி நீர்நிலைகளில் குளிக்க போகிற போது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நீர்களில் குளிக்க செல்கிற, ஒரு கடல்ல குளிக்க போறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு டூர் மாதிரி சுற்றுலா போறீங்க, ஜாலியாக போறீங்க, ஒரு அருவியில் குளிக்க போறீங்க, தண்ணீரில் நீங்கள் நடமாடுகிற போது கொஞ்சம் கவனமாக இருங்கள். அப்படி கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு இந்த ஆண்டு கூடி வருகிறது. இது ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு இருக்கு. நான் ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்டு அதற்குரிய முயற்சியை பண்ணலாம். பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கலாம். வெளிநாடு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்து சேரும். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு. கொஞ்சம் டிலேயா திருமணம் நடக்குது பலருக்கு. 2 விஷயம் இடம் கைகூடி வர மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் தள்ளி போகும். அப்படி 2-3 முறை தடைகள் வந்து ஆனால் திருமணம் கூடி வந்துடும் அப்படிங்கிற அமைப்பு பலருக்கு இருக்கு. திருமண தடை இருக்கு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். திருமண விஷயங்கள்ல எந்த எதிர்பார்ப்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம். வரக்கூடிய மணமகளுக்கு எப்படி படிப்பு இருக்கணும், இல்லை இப்படிப்பட்ட வேலை இருக்கணும், இந்த வருமானம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்தால்தான் திருமண விஷயங்கள தடைகள் வரும். எதிர்பார்ப்பு இல்லாதவர்களுக்கு திருமண தடை கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சிலருக்கு இந்த ஆண்டு பயணங்கள்ல குறிப்பா நீங்க ஒரு 2 வீலர்ல போறீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்க. சிலருக்கு தலையில் காயம் விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அது குறிப்பிட்டு சொல்றேன். மிக முக்கியமாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கூடி வருகிறது. ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. வருடத்துடைய முதல் 5 மாதங்கள் மட்டும் உங்களுடைய நகைகள், உங்களுடைய காசு பணங்கள் இதை நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். திருடு போவதற்கு வாய்ப்பு அதிகம். வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல திருடு போவதற்கு வாய்ப்பு அதிகம். செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கவனமா இருங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு வியாபார ரீதியான விஷயங்கள்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வியாபார ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதை நீங்கள் தவிர்க்கணும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிலருக்கு தொடைப்பகுதிகளில், இடுப்பு பகுதிகளில் பிரச்சனையோ, ஹிரண்யா போன்ற ப்ராப்ளங்களோ ஏற்படலாம். ப்ராஸ்டேட் கிளாண்ட்ஸ் ப்ராப்ளம் ஏற்படலாம். அது கிருத்திகை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு
இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் மிகச்சிறப்பாக இருக்கு. கல்யாண விஷயம் கைகூடி வரப்போகிற யோகம் இருக்கு. அப்ப நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கூடி வருது. பல பேர் இருக்கக்கூடிய வேலையை விட்டு புது வேலை தேட போறீங்க. அந்த அமைப்பு உருவாகிறது. ஆக நிறைந்த நன்மைகள் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக 2025 கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அமைகிறது. சார், இந்த வருஷத்துல நாங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நன்மைகள் பெருகும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபடுங்கள். ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்கி தரும்.